நம்மள பல பேருக்கு சொந்தமா அதுவும் வீட்ல இருந்தே ஒரு தொழில் தொடங்கணும்னு ஒரு பெரிய கனவு இருக்கும். ஆனா முதலீடுன்னு வரும்போதுதான் ஒரு தயக்கம் வரும். வெறும் 5000 ரூபாயில மாசம் மாசம் நல்ல வருமானம் பாக்குற மாதிரி ஒரு தொழில் இருக்குன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நாம நல்ல மனம் வீசுற இந்த மெழுகுவர்த்தி தொழில்ல இருக்கிற லாப ரகசியங்களை ஒண்ணு விடாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். என்னது 60 ரூபாய் மெழுகுவர்த்திய 200 ரூபாய்க்கு விக்கிறதா? இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? இதுல ஏதோ பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த ரகசியத்தை இப்ப நாம ஒண்ணொண்ணா உடைச்சு பார்க்கலாம். தொழில் தொடங்கணும்னா லட்சக்கணக்கில் முதலீடு வேணும்னு யார் சொன்னது? ரொம்ப லாபகரமான இந்த மெழுகுவர்த்தி தொழில நீங்க வெறும் 5000 ரூபாயில இருந்தே தொடங்க முடியும். அது எப்படின்னு வாங்க விரிவா பார்க்கலாம். உங்க கையில இருக்கிற அந்த 5000 ரூபாய நாம எப்படி புத்திசாலித்தனமா பிரிக்கலாம்னு இங்க பாருங்க. இதுல பாதிக்கு பாதி, அதாவது 2500 ரூபாய் மூலப்பொருட்களுக்கு போயிடுது. ஏன்னா நம்ம பொருளோட தரம் அங்கதான் இருக்கு. அடுத்து கருவிகளுக்கு ஒரு 1000 ரூபாய். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பேக்கேஜிங் மற்றும் மார்க்கெட்டிங். இது ரெண்டுக்கும் தலா 500 ரூபாய். பாருங்க, பொருளை சூப்பரா செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, இந்த சின்ன முதலீட்டுல நீங்க கிட்டத்தட்ட 40 மெழுகுவர்த்திகளை செஞ்சிடலாம். அதாவது உங்க முதல் பேட்ச் விற்பனையிலேயே 6000 இருந்து 8000 ரூபாய் வரைக்கும் வருமானம் பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க போட்ட காசு முதல் சேல்ஸ்லயே கைக்கு வந்துரும். அதுக்கு மேல வர்றது எல்லாமே உங்களுக்கு லாபம் தான். இதுதாங்க இந்த தொழிலோட பியூட்டி. நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின்னு மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்கேஜிங்கான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, முதலீடு பத்தி பேசிட்டோம். இப்போ நாம செய்ய போற பொருளோட இதயத்துக்கு வருவோம். அதுதாங்க மூலப்பொருட்கள். ஒரு பிரீமியம் மெழுகுவர்த்தியை உருவாக்கணும்னா அதுக்கு சரியான பொருட்களை தேர்ந்தெடுக்கிறது தான் மொதப்படி. இதுதான் உங்க பிராண்டோட அஸ்திவாரமே. மெழுகுன்னு எடுத்துக்கிட்டா மார்க்கெட்ல 2 வகை தான் ரொம்ப பாப்புலர். ஒன்னு சோயா மெழுகு. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனா ரொம்ப நேரம் எரியும், புகையே வராது. பிரீமியம் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்றீங்கன்னா கண்ணை மூடிட்டு இதை எடுக்கலாம். இன்னொன்னு பாரஃபின் மெழுகு. இது விலை குறைவு, பட்ஜெட் கஸ்டமர்ஸை ஈஸியா கவர் செய்து உதவும். நீங்க யாருக்கு விற்க போறீங்கன்னு முடிவு செஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி மெழுக தேர்ந்தெடுங்க. இதுக்கு பெரிய மிஷின், ஃபேக்டரின்னு எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம கிச்சன்ல இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம், வெப்பத்தை அளக்க ஒரு தெர்மாமீட்டர், அப்புறம் அழகான ஜாடிகள், திரிகள், கூடவே மனசு மயக்கிற வாசனை எண்ணெய்கள். அவ்வளோதாங்க. உங்க வீடே உங்க ஃபேக்டரி தான். இப்போ நம்ம 60 ரூபாய் மெழுகுவர்த்தியை 200 ரூபாய்க்கு விற்கிறதோட முதல் ரகசியத்துக்கு வந்தாச்சு. நல்லா கவனிங்க, இந்த ரகசியம் மெழுகுவர்த்தியை பத்தி இல்ல, அதை நாம எப்படி பிரசன்ட் பண்றோங்கிறத பத்தி. ஆமாங்க, அதுதான் பிரீமியம் பேக்கேஜிங். இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மை பாருங்க. ஒரு கஸ்டமர் உங்க மெழுகுவர்த்தியோட வாசனைய முகர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே அதோட பேக்கேஜிங்க பார்த்துதான் அது நல்ல பொருளா இல்லையான்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சொல்லப்போனா உங்க பேக்கேஜிங் தான் உங்க பொருளோட முதல் சேல்ஸ்மேன். சும்மா ஒரு அட்டைப்பெட்டியில கொடுக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. உங்க பிராண்ட் லோகோ போட்ட ஒரு பெட்டி ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஜன்னல் வச்ச பெட்டி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஒரு ஆர்வத்தை தூண்டும். அதுவே கோல்டு ஃபாயில் ஸ்டாம்பிங் போட்டா அது ஒரு சாதாரண மெழுகுவர்த்தி மாதிரி தெரியாது, ஒரு விலை உயர்ந்த பரிசு பொருள் மாதிரி தெரியும். இதுக்காக நீங்க செய்யற சின்ன செலவு உங்களுக்கு பெரிய லாபத்தை கொண்டு வந்து தரும். ஓகே, முதல் ரகசியம் பேக்கேஜிங். அப்ப ரெண்டாவது ரகசியம் என்ன? அது சரியான ஆட்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறது தான். இதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணவே தேவையில்லை, கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சா போதும். அந்த ரகசியம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் தான் உங்க கடை. முதல்ல உங்க கடையை அழகாக்குங்க, அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் உருவாக்குங்க. ரெண்டாவதா மெழுகுவர்த்தி செய்யறத அழகா வீடியோ எடுத்து ரீல்ஸா போடுங்க. ஏன்னா மக்கள் ஒரு பொருள் எப்படி உருவாகுதுன்னு பார்க்க ரொம்ப விரும்புவாங்க. மூணாவதா உங்க பகுதியில இருக்கிற 20 இருந்து 40 வயசு கஸ்டமர்ஸை குறி வச்சு சின்னதா விளம்பரம் பண்ணுங்க. கடைசியா உங்க ஃபாலோயர்ஸ் கூட பேசுங்க, அவங்கள உங்க பிராண்டோட ஒரு பகுதியை உணர வைங்க. இது ஒரு சின்ன டிப் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். #handmade candles, #small business India இந்த மாதிரி ஹேஷ்டேக்களை பயன்படுத்தும் போது உங்க பொருள் தானாகவே நிறைய பேரை சென்றடையும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நல்ல பொருளை செஞ்சாச்சு, அழகா பேக் பண்ணியாச்சு, மார்க்கெட்டும் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் முக்கியமான கட்டம், கடைசியா நம்ம பாக்கெட்டுக்கு என்ன வருது? வாங்க அந்த லாப கணக்க பார்த்துடலாம். ஒரு நிமிஷம், இந்த சார்ட்டை பாருங்க. இடது பக்கம் நீல நிறத்துல சின்னதா இருக்கிறது நம்ம செலவு, வெறும் 60 ரூபாய். ஆனா வலது பக்கம் உயரமா இருக்கிறது நம்ம விற்பனை விலை, 200 ரூபாய். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய கேப் தான் நம்மளோட லாபம். இதுதான் இந்த தொழிலோட உண்மையான சக்தி. ஆமாங்க, நீங்க பாக்குறது சரிதான். இந்த தொழில்ல கிடைக்கக்கூடிய லாப சதவீதம் 150 to 200% வரைக்கும் போகும். அடேங்கப்பா, இது ஒரு அற்புதமான வாய்ப்பு இல்லையா? இந்த கணக்கு ரொம்ப சிம்பிள். உங்க விற்பனை விலையிலிருந்து தயாரிப்பு செலவை கழிச்சிட்டா வர்றதுதான் உங்க கையில நிக்க போற சுத்தமான லாபம். இந்த எளிமையான ஃபார்முலாலாம் உங்க சின்ன முதலீட்டை ஒரு பெரிய வருமானமா மாத்த போகுது.
இன்னைக்கு நாம மெழுகுவர்த்தி தொழில இருக்கிற சில ரகசியங்களை மட்டும்தான் பார்த்திருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வழிகளும் ரகசியங்களும் இருக்கு. அதையெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலான பிசினஸ் ரகசியங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வெற்றி பயணத்துல நாங்களும் ஒரு துணையா இருப்போம். இப்போ எல்லா ரகசியமும் உங்க கையில இருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, உங்க தனித்துவமான மெழுகுவர்த்தி பிராண்ட் எப்படி இருக்கும்? அது லாவெண்டர் வாசனையில இருக்குமா, இல்ல நம்ம ஊர் மல்லிகைப்பூ வாசனையில இருக்குமா? யோசிங்க, உங்க கற்பனையை தட்டி எழுப்புங்க. உங்க லட்சக்கணக்கான ரூபாய் லாபத்துக்கான முதல் படி அந்த முதல் கற்பனை தான். வாழ்த்துக்கள்.